வணக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய திருட்டு. பக்தர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாட்டா நம்மக்கிட்டே திருடிட்டு போயிடுவாங்க. வெளிப்போடு இருங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. ஏன்னா இந்த அனுபவம் நமக்கு ஃபேமிலியாக போனப்போ 2-3 டைம் ஏற்பட்டுருக்குது. அதே போல் நிறைய டைம் திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட போயிருக்கும்போது பக்கத்தில் யாராவது என்னுடைய செருப்பை காணுமன்னு சொல்லி செருப்பு திருட்டு திருச்செந்தூரில் ரொம்பவே இருக்குது. எங்கள் அம்மா செருப்பை 2 நேரம் திருடியிருக்காங்க. எங்கள் அத்தை செருப்பு ஒரு நேரம் காணாமல் போயிட்டு, என் மாப்பிள்ளை செருப்பு ஒரு டைமு காணும்னு தேடி இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் கிடந்தது. இந்த மாதிரி திருச்செந்தூரில் செருப்பு திருட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக புது செருப்பு அப்படின்னா கன்ஃபார்மாக திருடிட்டு போயிடுறாங்க. அது லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த வியாபாரம் பண்ணுறவங்களா அல்லது செருப்பு திருடுறதுக்குன்னே கோயிலில் சுற்றி வராங்களா, யார் இந்த வேலையை செய்கிறான்னு தெரில. கண்டிப்பாக சாமி கும்பிட வர்றவங்க இப்படி செய்ய மாட்டாங்க. தொடர்ச்சியாக நடக்குது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலே 3 நேரம் செருப்பு காணாமல் போயிருக்கு. அம்மாவுக்கு புது செருப்பு வாங்கி கொடுத்து ஒரு 2-3 மாதம்தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக எங்கள் சின்ன பையனுக்கு முருகன் கோயிலில் மொட்டை அடிக்க போகணுன்னு சொல்லி போயிருந்தப்போ செருப்பு காணாமல் போயிட்டு. இப்படி செருப்பு காணாமல் போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மதிய நேரத்தில் போவோம், வெயில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை எங்கனையாவது கலத்தி போட்டு அப்படியே போயிடுவோம். சரி, கூட்டம் கம்மியாக தானே இருந்த மாதிரி இருக்குது, லைனில் போய் நின்று சாமியை கும்பிட்ருன்னு சொல்லி உள்ளே போயிடுமா. உள்ளே போயாச்சுனாலே சாமி தரிசனம் முடித்து வெளியே வர்றதுக்கு ஒரு 3, 4, 5 மணி நேரம் கூட ஆயிரும். அப்படி நம்ம எங்கனையாவது கலத்தி போடும்போது அது மேக்ஸிமம் காணாமல் தான் போகுது. இப்போ ஒரு ஃபேமிலியாக 5 பேர் கலத்தி போட்டு போயிருக்கோன்னா அதில் ஒரு ஆள் செருப்பு 2 ஆள் செருப்பு காணாமல் போயிடுது. இது எங்களுக்கு நடந்த அனுபவம். அதே போல் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம முறையாக அங்கே அந்த டோக்கன் போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயாச்சுன்னா க்ளீனாக வாங்கிக்கிடலாம். வெயில் ரொம்ப வெயிலாக இருக்குது, அங்கே போய் எதுலையாவது ஒரு ஓரமாக கலத்திக்கிடலாம், அது பொது தரிசனத்துக்கு நுழையிற இடத்துல அதில் சும்மா கலத்தி போட்டு போயிடலாம், அல்லது கடற்கரை சைடு போய் கடலில் அப்படியே காலெல்லாம் நனைச்சிட்டு வெளியே நின்று சாமியை கும்பிட்டுலான்னு சொல்லி எதுலையாவது கலத்தி போடுவோம். அதுக்கப்புறம் தோணும், சரி வந்தாச்சு, உள்ளே போய் சாமியை கும்பிட்டுருவோமே, செருப்பு அதில் கிடக்கட்டும், போய் சாமியை கும்பிட்டு வந்துடுவோம், நடந்துருவோமா. திரும்பி பார்த்தா செருப்பு போட்ட இடத்துல இருக்க மாட்டேக்கு. அதனால் பக்தர்கள் செருப்பை முறையாக கலத்த வேண்டிய இடத்துல கலத்தி வச்சுருங்க, டோக்கன் வாங்கிக்கிடுங்க, மீண்டும் போய் நம்ம செருப்பை எடுத்துக்கலாம். அங்கங்கே கலத்தி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்பப்போ இப்படி தான் திருட்டு நடக்குது. அதனால் அங்கங்கே கலட்டி போடுறதை தவிர்ப்போம். நாங்களும் அங்கங்கே கலட்டி போட்டதுனால தான் காணாமல் போயிடுச்சு. அதை நான் ஒத்துக்கிடுறேன், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா வெயில் சூடு, அதனால் அப்படியே காலில் போட்டுக்கிட்டே பிரகாரத்தை சுற்றி வர்றது, அப்புறம் எதுலையாவது அங்கே போய் பக்கத்தில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற அலட்சியத்தினால 2-3 முறை செருப்பு மிஸ் ஆகிருக்குது. அதனால் யாரும் இந்த தவறை செய்யாதீங்க. அதே போல் தயவு செய்து யாரும் செருப்பு திருடாதீங்க. நமக்கு நடந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். சரி, இனியாவது யாருக்கும் நடக்கக்கூடாது, நம்மளை மாதிரி நிறைய பேர் கால் சுடுதுன்னு சொல்லி அங்கே போட்டு செருப்பை மிஸ் பண்ணியிருப்பாங்களே, இனியாவது அப்படி வேண்டாம், முறையான இடத்துல போடணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.